Hello friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு பெர்ஃபெக்ட் ஈவினிங் சீசனல் ஸ்நாக் crispy cauliflower fry. இதுக்கு வந்து ஒரு பெரிய cauliflower நான் வந்து கொதிக்கிற வெந்நீர்ல உப்பு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2 minutes போட்டுட்டு அதுக்கு அப்புறம் வடிகட்டி வச்சிட்டேன். சோ எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு கோட்டிங் கொடுக்கிறதுக்கு 1 கப் மைதா மாவு, அப்புறம் ஒரு 1/4 கப் கடலை மாவு, கருவேப்பிலை, கரம் மசாலா, ரெட் சில்லி பவுடர், உப்பு, அரிசி மாவு, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு சோம்பு நல்லா அரைக்க போகிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றிருக்கேன். ஸோ அந்த இஞ்சி பூண்டு சோம்பு வந்து ஒரு ஆடட் ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம எல்லா மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கோட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு யூஸ் பண்ணலாம், இல்லாட்டினா கார்ன்ஃப்ளவரும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கோட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும். அதே மாதிரி தண்ணி வந்து தெளித்து பிசையணும். எனக்கு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. நம்ம அரைச்ச இஞ்சி பூண்டு சோம்பு வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம ப்ளெயினாக இஞ்சி பூண்டு அரைச்சி சோம்பு தனியாக கூட போடலாம், பட் இது வந்து ஒரு ஆடட் ஃப்ளேவர் தான். அதே மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அட்லீஸ்ட் ஒரு 15 to half an hour ஊற வச்சோன்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக நான் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கோட்டிங் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் அரிசி மாவு கூட கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அரிசி மாவு போடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் நம்மளுக்கு கிடைக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம போட்டு எடுத்துட வேண்டியதுதான். ஸோ இப்போ பாருங்கள், எந்த கலரும் சேர்க்காமலே நல்லா ரெட்டிஷாக வந்திருக்கு. நம்ம போட்டிருக்கிறது காஷ்மீரி சில்லி பவுடர். ஸோ அதனால தான் இந்த கலர். இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு கடைசி இந்த ஆயிலில் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரித்து போட்டுக்கலாம். அது இன்னும் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்மளோட crispy cauliflower fry ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அனுவலம் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.